சென்னை. நிறைய பேர் நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட கனவோட கிளம்பி ஒரு ஊர். நான் சின்ன வயசில் இருக்கும்போது கூட எனக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருந்துச்சுங்க. தம்பி பெரியவனா என்னப்பா ஆகுற? நான் பெரியவனாகி பணக்காரன் ஆயிடுவேன், கோடி கோடியாக சம்பாதிப்பேன். அந்த ஷாம்பு போடுறப்ப எனக்கு தெரியாது அன்னைக்கு என் லைஃப் மாற போகுதுன்னு. ஏய் கேசரி சாப்பிடுறியா? எதிர் ஃபிளாட்ல இருந்து வந்ததுடா, புதுசா குடி வந்திருக்காங்களாம். ஆனாமா சரி பாத்து போ. ஒரு பாட்டு முழுசாக கேட்க முடியுதா? சார்ஜ் போயிடுது. அண்ணா நான் கீழே வந்துட்டேண்ணா, நீங்கள் வந்துட்டு கால் பண்ணுங்கள், இங்கே தான் இருக்கு. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. என்னடா கதையில சேஞ்சே இல்லைன்னு நினைச்சப்பதான். சேஞ்ச்னா சேஞ்ச் ஆகிட்டு இல்லைங்கக்கா. அண்ணாக்கிட்ட வாங்கிக்கிறீங்களா? இவர்கிட்டயா? ஆமாங்க்கா. எக்ஸ்கியூஸ் மீ. உங்ககிட்ட சேஞ்ச் வாங்கிக்க சொல்லுங்க. விரட்டாம விரட்டுறியே நீ, துரத்தாம துரத்துறியே, தெருவெல்லாம் திரிஞ்சேனே நான், உன்னை தேடி தொலைஞ்சேனடி. மிரட்டாம ஒரு சாங்கை முழுசாக முடிக்க விட்றாங்களா? ஹலோ ப்ரோ, வந்துட்டிங்களா ப்ரோ? அப்படியே சவுந்தரராஜன் ஸ்ட்ரீட் தான், பின்னாடி வந்துருங்க. யாரு? அதான் ப்ரோ, நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டில் பைக்கில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இருக்கும். பைக்கா? ஹாய் ப்ரோ, நீங்கள் வாங்க ப்ரோ. செயின் ஸ்நாச்சிங் குரூப்பா அப்படியே ஸ்ட்ரீட்டு, அப்படியே வாங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டே வரான்? நீங்கள் அப்படியே கரெக்டாக வந்துருங்க. ஓகே. என்ன நினைச்சிட்டு இருக்க? நானும் பார்த்துட்டே இருக்க, கடையில இருந்து பின்னாடி வந்துட்டு இருக்க. யார் நீ? சொல்றா. இனிமேல் இந்த மாதிரி பின்னாடி வர வேலை வச்சுட்ட. நீங்கள் தான் இந்தியனா? இது உங்கள் வீடு தானே? லொக்கேஷன் கூட ஒழுங்காக போட மாட்டீங்களா? என்னங்க மேடம், எல்லாம் சொல்லுங்கள் மேடம். இது உங்க வீடா? ஓகே, சாரி. ஹலோ, என்ன நீங்கள் வாட்டி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க? நான் என் வீட்டுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கேன், நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். உங்களுக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன்னு தோணுச்சுன்னா வந்து கேளுங்க. போல்டாக இருக்கீங்கன்னா கை நீட்டிடுவீங்களா? இல்லைங்க. இதே நான் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? ஊரை குட்டி பிரச்சனை பண்ணியிருப்பீங்கல்ல? சொல்லுங்க. சரி, நடந்துடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது? தெரியாமல் நடந்துடுச்சு. ஆமாண்ணீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரம். ஒரு 200 ரூபா கொடுங்க. என்ன, நாங்களாம் வண்டி இடிச்சாலே காசு வாங்க விட மாட்டோம், என்னையே அடிச்சிட்டிங்க. கொடுங்க, 300 ரூபாயா கொடுங்க. சேஞ்ச் இல்லையா? தெரியும், ஜிபே பண்ணுங்க. பண்ணுங்க.
யார் மூஞ்சில தான் முழிச்சனோ இன்னைக்கு. திட்டாம பண்ணுமா. ம், உங்க பேர் ஆரியாவா? ம். ஏதோ நான்றதுனால சும்மா விடுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன ஆச்சு? 100 ரூபாய்க்கு பொருள் வாங்க போய் 300 ரூபாய் லாஸ். சரி, பையன் எப்படி இருந்தான்? பார்க்க நல்லா இருந்தானா? ஏய், சரியான பைத்தியக்காரண்டி அவன். ஓ காட். ஓவரா பேசி கடுப்பேத்திட்டான். சரி பாத்துடி, எதிர் வீட்லயே வேற இருக்கான், நீ வேற கை நீட்டி அடிச்சிருக்க. நாளைக்கு ஆபீஸ் வரும்போது கொஞ்சம் பார்த்து வா. அவனுக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லை, பார்த்துக்கலாம் போ. ஏய், 2 நாள் அவனை ஆளே காணோண்டி. நிம்மதி. என்னன்னே தெரியலடி, ஒரு 4-5 நாள் அவனை ஆளே காணோம். ஆஃபீஸ் போகும்போதோ காணோம், வரும்போதோ காணோம். என்னடி ரொம்ப மிஸ் பண்ற போல? அவ்வளோ சீன்லாம் இல்லை, சும்மா சொன்னேன். ஒருவேளை நீ அடிச்சதுல மன உளைச்சலுக்கு ஆளாகி ஊரை விட்டே போயிட்டானோ? ஏய், ஏண்டி? தேங்க்ஸ் ப்ரோ. ஃபீவர். அழகாய் மனதை பறித்து விட்டாளே, செல் செல் அவளிடம் செல் என்று கால்கள் சொல்லுதடா. சொல் சொல் அவளிடம் சொல் என்று நெஞ்சம் கொல்லுதடா. துளி 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 வந்தாளே, சுட 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 போனாளே.